நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? காலேஜில் டாப்பர், ஆஃபீஸில் ஸ்டார் பர்ஃபார்மர், இன்னொரு ஆம்பிஷியஸ் கேர்ள், இவ லைஃப்பில் சூப்பராக வருவாப்பா அப்படின்னு நினச்ச பொண்ணு, எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒரு பொண்ணு மேரேஜ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிருப்பாங்க. அவங்கள பெருசாக யாரும் ஞாபகம் கூட வச்சுருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு நீங்களாக கூட இருக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது நீங்கள் செஞ்ச தப்பு என்ன, அதை இனிமேலாச்சும் எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். மேரேஜுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை விடுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்கள் சோம்பேறித்தனம் இல்லைங்க, உங்களோட சிஸ்டம் ஓவர்லோட் ஆகிருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொண்ணு, ஆஃபீஸில் நீங்கள் ஒரு எம்ப்ளாயி, அவ்வளோதான். நீங்கள் அந்த ரெண்டே ரோல் ப்ளே பண்ணுறீங்க, ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருப்பீங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் ஒரு வீட்டுக்கு மருமக, உங்களோட ஹஸ்பண்டுக்கு நீங்கள் ஒரு மனைவி, உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு எம்ப்ளாயி. ஸோ இது இல்லாமல் உங்களோட சொந்தக்காரங்களுக்கும் ஒரு ரோல் நீங்கள் ப்ளே பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அத்தனை பேரையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சோஷியல் கண்டிஷனிங்குள்ளே நீங்கள் தள்ளப்படுறீங்க. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, உங்களோட அந்த ஓவர்வெல்மிங், உங்களால் இதையும் ஹேண்டில் பண்ண முடியாமல் அதையும் ஹேண்டில் பண்ண முடியாமல் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. சரி, நம்ம வேலை முக்கியமா, குடும்பம் முக்கியமா அப்படின்னு நீங்களே ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இன்னும் நல்லா குழப்பி விடுவாங்க. இல்லை, ஒரு நல்ல பொண்ணு அப்படிங்கிறவ குடும்பத்தை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பா, அவளோட கெரியர்லாம் பெரிய விஷயமே கிடையாது, ஒரு நல்ல மனைவி அப்படிங்கிறவ தியாகம் பண்ணுறதுக்காக தான் பிறந்திருக்கா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன யோசிக்க ஆரம்பிப்பீங்க? சரி, ஓகே, இது நமக்கு ஒத்து வராது, நம்ம ஃபேமிலியா இல்லை நம்மளோட ஜாபா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியை தான் சூஸ் பண்ணி ஆகணும், ஏன்னா அதுதான் நம்மளோட ஐடென்டிட்டி அப்படின்னு அந்த குழப்பத்தில் ஒரு முடிவு நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த முடிவு சரிதான் அப்படின்னு உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிறீங்க. நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் வேலையை விடுறதுக்கான காரணம் இந்த 3ல் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். உங்களோடது என்ன காரணம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் காரணம் சப்போர்ட் இம்பேலன்ஸ். உங்கள் வீட்டு ஆளுங்க உங்களுக்கு எந்த வகையிலையும் சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களால் கேரி அவுட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்ம சாதாரண மனுஷங்க தான், மெஷின் கிடையாது. மெஷினே நீங்கள் ரொம்ப நேரம் ஓட விட்டிங்கன்னா டயர்டாயிரும். ஸோ நம்ம குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு நம்மளால் முடியலை அப்படிங்கும்போது ஃபிசிக்கலி மென்டலி நம்ம ரொம்ப டயர்டாயிரும். ஸோ இதுதான் முதல் முக்கிய காரணமாக இருக்குங்க. இரண்டாவது காரணம் கில்ட் ப்ரோக்ராமிங். அதாவது நம்ம தப்பே செய்யாமல் நம்ம தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு அந்த காரணத்தை நம்ம தலையிலே தூக்கி போட்டுக்குவோம் பார்த்தீங்களா? அது பெண்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க. நீங்கள் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரீங்க, உங்கள் கணவர் சாப்பிடாமல் இருக்காரு, உங்கள் மாமியார் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காங்க, உங்கள் வீடு சுத்தம் இல்லாமல் கலைஞ்சு கிடக்கு அப்படிங்கும்போது உங்களால் நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்க முடியாது. நீங்கள் உங்களை நீங்களே என்ன சொல்லிப்பீங்க அப்படின்னா, ஐயோ, நம்ம வீட்டில் இருந்திருந்தா நம்ம மாமியாரை நம்ம பார்த்துருக்கலாமே, நம்ம வீட்டு வேலையெல்லாம் நல்லா நீட்டாக செஞ்சுருக்கலாமே, நம்ம ஹஸ்பண்ட் இந்நேரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்திருப்பாரே, இப்போ இவங்க எல்லாரும் கஷ்டப்படுறதுக்கு நான் ஒரு ஆள் தான் காரணம் அப்படின்னு உங்களை நீங்களே கில்ட்டாக ஃபீல் பண்ணிப்பீங்க. இது நீங்கள் மட்டும் இல்லைங்க, பரம்பரையாக நம்ம அம்மா பாட்டி அவங்களோட அம்மாலேருந்து எல்லாருமே பண்ணுறது தான். ஸோ இந்த கில்ட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்மளே ஏற்படுத்திட்டு நம்மளோட கெரியரை குவிட் பண்ணிக்க காரணமாக இருக்குது. அண்ட் மூன்றாவது காரணம் வெரி டேஞ்சரஸ். பிகாஸ் டைரக்டாக உங்கள் வீட்டு ஆளுங்க உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, பட் இன்டைரக்டாக நிறையா விஷயங்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. உன் சமையல் இன்னும் கூட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கலாம், நீ ஒரு வேளை வீட்டில் இருந்து இந்த யூடியூபெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் செஞ்சின்னா இன்னும் நல்லா சமைப்பல்ல அப்படிங்கிறதா இருக்கும். அப்படி இல்லைன்னா உன் குழந்தை இன்னுமே கூட நல்லா படிப்பா, நீ வீட்டில் இருந்து அவளுக்கு நல்லா டியூஷன் சொல்லி கொடுத்த அப்படின்னா அவள் இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணுவாள். ஸோ இன்டைரக்டாக உங்களை ஒரு ப்ரெஷர் போட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒர்க் போகிறதுனால தான் அந்த வீட்டில் எதுவுமே நடக்கிறதில்ல, ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருந்தால் எல்லா ஒர்க்கும் சூப்பராக நடக்கும் அப்படின்னு இன்டைரக்டாக உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த ப்ரெஷர் உங்களையே அறியாமல் உங்கள் மண்டைக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு வேளை நம்ம வீட்டில் இருந்து எல்லா வேலையும் செஞ்சுருந்தா எல்லாம் சூப்பராக இருந்திருக்குமோன்னு சொல்லிட்டு. ஆனால் வீட்டில் இருந்ததுக்கப்புறம் தான் தெரியும், இதுக்கு நம்ம வேலைக்கே போயிருக்கலாமே, வீட்டில் இருந்து நமக்கு என்ன அவார்டாக கொடுத்துட்டாங்க இல்லை கிரீடம் வச்சுட்டாங்களா அப்படிங்கிறத அதுக்கு பின்னாடி தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். பட் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரியான இன்டைரக்ட் ப்ரெஷரை நம்ம மேலே போடுவாங்க.
ஸோ இந்த 3 காரணம் தாங்க. ஒன்று சப்போர்ட் இம்பேலன்ஸ், இன்னொன்று கில்ட் ப்ரோக்ராமிங், அண்ட் 3வது இன்டைரக்ட் ப்ரெஷர். இந்த 3 காரணத்தினால தான் கண்டிப்பாக ஒரு பொண்ணு அவளோட வேலையை விடுறா. இந்த 3 காரணத்தில் உங்களோடது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சரி, எப்படியோ வெற்றிகரமாக உங்கள் வேலையை விட்டுட்டு முழு நேர ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும், சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல் அடி எங்கே வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட ஐடென்டிட்டியை லாஸ் பண்ணுறீங்க. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒரு என்ஜினியர், நான் ஒரு டிசைனர், நான் ஒரு டீச்சர், அது எல்லாம் போய் நான் இவரோட ஒய்ஃப், அவ்வளோதான் உங்களோட ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி ஆகுது. அதை நீங்கள் ரொம்ப கேஷுவலாக ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. பட் ஓவர் தி இயர்ஸ், ரொம்ப வருஷம் கழித்து நீங்கள் யோசிக்கும் போது நீங்கள் யாருன்னு உங்களுக்கே ஒரு டவுட் வருது. அதனால் உங்கள் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப டவுன் ஆகுது. உங்களுக்கு மோட்டிவேஷனே இல்லாமல் போயிடுது லைஃப்பில். காலையில் சமைக்கணும், மதியம் சமைக்கணும், நைட்டு சமைக்கணும், துணி துவைக்கணும். ஸோ இதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல வரலைங்க. பட் அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஓகே நான் இதுக்காக தான் ஓடுறேன் அப்படிங்கிற நமக்கு ஒரு ஹோல்டு ஒன்று இருக்கணும் இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் 3 நேரமும் சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு பதட்டமான மனநிலையிலே நம்ம இருப்போம். அதாவது நம்ம அடுத்து என்ன சமைக்க போகிறோங்கிறத தவிர நம்ம மூளை வேறு எதை பற்றியுமே யோசிக்காது. ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு அதை சமாளிக்கிற அந்த திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது உங்களோட கெரியர் ரொம்ப மீனிங்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும். நீங்கள் என்ன படிச்சீங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு மறந்து போயிடும். கொஞ்சம் வருஷம் கழித்து நீங்கள் இந்த காலேஜில் படிச்சீங்க, இதெல்லாம் படிச்சீங்க அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்கும்போதே அது ஏதோ பல வருஷம் முன்னாடி, பல யுகம் முன்னாடி நடந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கு ஜாபை குவிட் பண்ணுறது ஆரம்பத்தில் ஒரு ரிலீஃபாக ஃபீல் ஆயிருந்தாலும் போக போக உங்களோட ஐடென்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது உங்கள் வாழ்க்கையை இழந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எல்லாமே சரிதாம்மா, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நச்சுன்னு 2 தீர்வு கொடுக்குறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் தீர்வு, ஹெல்ப் கேளுங்க. உங்கள் வீட்டு ஆளுங்க கிட்ட, உங்கள் கணவர்கிட்ட சொல்லுங்கள், நான் வேலைக்கு போயிட்டு வந்தால் உங்களை மாதிரி தான் எனக்கும் டயர்டாகும். வீட்டுக்கு வரும்போது எனக்கு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு கொடுங்க. நான் கிச்சனில் ஈவினிங் டிஃபன் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன்னா குழந்தையோட படிப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க, அவனுக்கு உட்காந்து சொல்லி கொடுங்க அப்படின்னு உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் புரிகிற மாதிரி சொல்லுங்கள். உங்கள் மாமியார்கிட்ட, நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது காலையில் போட்டுட்டு போன பாத்திரம் திரும்ப ஈவினிங் அப்படியே இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் அந்த பாத்திரங்களை கழுவி வச்சுருங்க. நான் துவைச்சி போட்ட துணி இருந்தால் அதை மடித்து வச்சுருங்க. ஸோ உங்களால் என்ன வேலை செய்ய முடியுமோ சின்ன சின்ன ஹெல்ப் எனக்கு செய்யுங்கன்னு ரொம்ப பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள். ஒரு வேளை அதை அவங்க புரிஞ்சுக்கலைன்னா ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணுங்கள். அதாவது, நான் வேலைக்கு போகும்போது உங்கள் மகனோட சம்பளமும் சேர்த்து என் சம்பளமும் வரும்போது நம்ம குடும்பம் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகும். நம்ம குழந்தைய நல்லபடியாக வளர்த்த முடியும். உங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கும் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். இது எல்லாம் நடக்கணும்னா நான் வேலைக்கு போகணும். நீங்கள் எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் செய்யும்போது மென்டலி நான் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறத உங்கள் மாமியார்கிட்ட கொஞ்சம் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுங்கள். ஒரு வேளை ஆர்டர் போட்டால் தான் செய்வாங்க அப்படின்னா ஆர்டர் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது முதல் தீர்வாக இருக்கும் கண்டிப்பாக. 2வது தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் சொன்னம்மா ஒன்றும் வேலைக்காகலை, நான் வீட்டுக்கு வந்தாலும் திரும்ப எல்லா வேலையும் நான் தான் செய்கிற மாதிரி இருக்குது, என் ஹஸ்பண்ட் சும்மா வாயில் சொல்கிறாரு நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, ஆனால் 2 நாள் செய்கிறாரு, 3வது நாள் என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி படுத்துக்கிறாரு, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போது உங்களோட ஜாபை நீங்கள் சுருக்கிக்கோங்க. அதாவது 9 to 5 ஜாப் தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது நம்ம இந்த இன்டர்நெட் யுகத்தில் நமக்கு என்ன வேணால் பண்ணிக்க முடியுங்கிற கண்டிஷனில் நம்ம இருக்கோம். உங்களால் ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்கள். ஒரு 2 மணி நேரம் உங்களால் அதை டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். இல்லை ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ண முடியும், இல்லை நீங்கள் ஒரு டீச்சராகவோ ப்ரொஃபஸராகவோ இருந்திருக்கீங்க, ஒரு ஆன்லைன் கோர்ஸ் உங்களால் கண்டக்ட் பண்ண முடியும். ஈவினிங் ஒரு 6 to 7 என்னால் ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுக்க முடியும். ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சராக இருந்தேன், என்னால் கிராமர் டீச் பண்ண முடியும். அந்த 6 to 7 மட்டுமாச்சும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் ரூம்குள்ளே போகிறேன், என்னோடய ஒர்க்கை நான் பார்க்குறேன் அப்படின்னு உங்கள் டைமை கொஞ்சம் சுருக்கிக்கோங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் கெரியர்லேருந்து ஃபுல்லாக குவிட் பண்ண ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக வராது. ஓகே, நம்ம ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம், திரும்ப நம்மளோட ஃபீல்டை ஏதோ கொஞ்சம் டச் பண்ணிகிட்ருக்கோம், அந்த ஒரு
கனெக்டிவிட்டி வந்து உங்களை கொஞ்சம் மோட்டிவேட்டடாக வச்சுருக்கும். ஒருவேளை நீங்கள் சிவில் இன்ஜினியராக இருந்திருக்கீங்க, எஸ் அஃப்கோர்ஸ் என் ஃப்ரீ டைமில் நான் பிளான் போட்டு கொடுக்குறேன், என்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய் பண்ண முடியாட்டியும் நான் வீட்டில் இருந்து சிஸ்டமில் பிளான் போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கும்போது திரும்ப உங்களோட கெரியரை கண்டினியூ பண்ணுற ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க. அதனால் அதையாச்சும் கடைசிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேங்க. திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் ஒரு கூடுதல் பலமாக தான் இருக்கணுமே தவிர அவ கனவுகளை கழிக்கிற இயந்திரமாக இருக்கக்கூடாது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா ஒன்று ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஆம்பிஷன் அப்படிங்கிறது ஈகோ இல்லைங்க, அது உங்களோட ஐடென்டிட்டி. அதை என்னைக்கும் அழிச்சிடாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கறதுனால பண்ணுறது இல்லைங்க, அது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தான் வரும். உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் எவ்வளோ முடியுமோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் வந்து நீங்கள் பண்ணுங்கள். கடைசிக்கு மென்டல் சப்போர்ட்டாச்சும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த சைலண்ட்டாக சாக்ரிஃபைஸ் பண்ணுறத, நார்மலைஸ் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிறுத்தலாம். பெண்ணுனா இப்படி தான் இருக்கணும், ஒரு வேலைக்கு போகக்கூடாது, அவளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நார்மலைஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றி ஆண் பெண் 2 பேரும் வேலைக்கு போகும்போது நம்ம சமுதாயம் முன்னேறும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னா இந்த நாடும் கண்டிப்பாக முன்னேறும். திஸ் இஸ் டிகோட் யுவர் செல்ஃப்.